வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐஃபோன் எஸ்சி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது OnePlus 8 Pro என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அதுக்கு அடுத்த நாளே என்னைக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. உடனே இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த OnePlus 8 Proவுக்கு பாதி ரேட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஐஃபோன் எஸ்சி பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் தயாரிக்கிற ஃபோன் தான் இது. ஸோ இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் இந்தியாவில் தயாரிக்கிறது இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட்டு $399 இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ரீ ஆர்டரும் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 4.7 இன்ச்சஸ்ஸு, அதாவது ஐஃபோன் 8 என்ன மாடலில் இருந்துச்சோ அதே மாடலில் கொடுக்குறாங்க. பட்டு ஐஃபோன் 11 Pro மேக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய சிப்செட் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட்டு சிப்செட்டு. பட் சிங்கிள் கேமரா தான். ஸோ இதில் வந்து 4.7 இன்ச்சு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, எல்இடி கிடையாது. பட் ஐஃபோன் 11 ப்ரோவில் இருக்கிற அதே சிப்செட்டு A13 அந்த சிப்செட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா டிசைன் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 8 என்ன மாடலில் இருந்துச்சோ அதே மாதிரி தான், சிங்கிள் கேமரா. ஸோ சிங்கிள் கேமராவிலே உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த் சென்சர் அப்படின்னு எல்லோரும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது இல்லாமலே வந்து சிங்கிள் கேமராவிலே போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ செல்ஃபிக்கு ஒரு 7 MP கேமரா, ரியரில் பார்த்திங்கன்னா 12 MP கேமரா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஐடிலாம் கிடையாது, ஸோ நாட்ச்லாம் எதுவும் கிடையாது. பட் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஃபோன் 8லாம் எப்படி இருக்குமோ அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோலாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஐஃபோன் நல்லா தான் இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கும். 1000 ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் ஐஃபோன் வச்சுருக்கிற மாதிரி வராது. ஸோ அதனால் ஐஃபோனில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினோன்னாக்கா SE2, அதாவது எஸ்சி மொபைல் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹோம் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் செயல்படுது, ஃபேஸ் ஐடி கிடையாது. ஸோ பெசல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. டாப்லேயும் பெசல்ஸ் இருக்குது, பாட்டம்லேயும் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைவேசி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, பட் அது ஒரு லிமிட்டட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ iOS 13 அதில் இருக்கக்கூடிய ஐஃபோன் 11 Pro மேக்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இதுலேயும் இருக்கும். அப்டேட்ஸ் உடனே கொடுத்துருவாங்க. ஸோ 3 கலர் வேரியண்ட்டு, ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ஒயிட்டு, இன்னொன்று இந்த பிங்க் கலர் மாதிரி, அது வந்து பாவ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 3 கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயம் வந்து டியூல் சிம் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் சிம் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ டியூல் சிம்மில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இ சிம்மு, இன்னொன்று நேனோ சிம்மு. ஸோ இது வந்து ஐஃபோன் எஸ்சி அப்படிங்கிற நேம்லே தான் சொல்கிறாங்க. ஸோ பேக்கில் இந்த டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பிளாக் கலரும் நல்லா தான் இருக்குது. ஸோ மொபைல் யாராவது வாங்கியிருந்தீங்கனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.